Hi, hello, welcome to your channel. It's okay, baby. இன்னைக்கு அடடா குக்கியில் நம்ம ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ண போகிறோம். அது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. வாங்க குக்கிங்க்கு போகலாம். பன்னீர் பட்டர் மசாலா இப்போது நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் கொஞ்சம் ஒரு 10 க்யூப்ஸ் எடுத்திருக்கேன். ஆயில் லிட்டில் தான், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றணும். ஏன்னா பட்டர் போடுறதுனால ஆயில் அதிகமாக ஊற்றக்கூடாது. தேவையான அளவு வாட்டர், சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் லிட்டில் போடணும், சால்ட்டு தேவையான அளவு, 3 டொமேட்டோ எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கணும். 3 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் 3 இது நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 8 முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு. இது வந்து தனியா பவுடர், தனியா பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும், அதுக்கு மேலே எடுக்காதீங்க. மல்லி வந்து தனியா பொடியும் எடுக்கணும். முழு மல்லி வந்து இந்த மாதிரி 1-2 தூள் பண்ண மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்தால் போதும். ரொம்ப போடக்கூடாது, ஸ்மெல் வந்துடும். இது வந்து பால் ஆடை, ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் பால் ஆடை எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் கார்னிஷ்காக எடுத்திருக்கேன். இது வந்து பே லீவ்ஸ் எடுத்திருக்கேன். பே லீவ்ஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு பெரிய இலை இது, அதனால் நான் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, அது 2 உடச்சி வச்சுருக்கேன். 3 கிராம்பு, 3 ஏலக்காய். சில்லி பவுடர், ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் நான், நல்லா கலர் கொடுக்கும், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப காரம்லாம் போடக்கூடாது, அதனால் அவ்வளோதான் நம்ம இன்க்ரீடியன்ஸு. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு எல்லாம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். பட்டர் போடுறதுனால ரொம்ப ஊற்ற வேணாம், 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ இந்த பே லீவ்ஸ் போட்டுக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆயிடுச்சு பே லீவ்ஸு. இப்போ ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வதங்கிடும். நல்லா ஆனியன் வதங்கிருச்சு, இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க நல்லா. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிறேன். ஃபுல்லாக நான் இதிலே ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் ஒரு ஸ்மெல் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா. இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்லிம்மில் வச்சு லிட்டு போட்டு கொஞ்சம் மூடிடலாம். லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடரை சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கங்க சில்லி பவுடரை. கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த தனியா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தனியா முழு தனியா வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பு ஸ்டவ்வை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க. இதுக்கு மீடியமாக வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த கேஷ்யூ நட்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோங்கள்ல, நான் அதை சேர்த்துக்கிறேன். கேஷ்யூ நட்ஸு ரொம்ப முக்கியமாக ஆட் பண்ணுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வாட்ரு ஊற்றிடலாம். ரொம்ப ஊற்ற வேணாம். தேவையான அளவு நம்ம எவ்வளோ பன்னீர் வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட சொல்லலை, கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கிறேன். நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கிட்ட மசாலா கொதிச்சோன்னு நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பைசஸ் கூட கொஞ்சம் கொதிச்சிருச்சு. நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, உடஞ்சிரும். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் இந்த டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னாக்கா பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பட்டர்லாம் நல்லா ஷைனியாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். பன்னீருக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ கார்னிஷ் பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேவ் பண்ண வேண்டியதான். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வெரி நைஸுங்க. இந்த பேலன்ஸ் வச்சுருந்தவங்கள பாலாடை ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை லாஸ்ட்டில் இப்படி கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் போடுறேன்.
இந்த பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இப்போயே சாப்பிடணும் போல இருக்குல்ல. உடனே செய்யுங்க, உடனே சாப்பிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி நல்லா இருந்துச்சா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங் எடுத்துட்டுங்க. அப்போ அது நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?